ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம புளிக்குழம்பு வைக்கிறோம். எப்படி செய்யலாம்னு பாருங்கள். காய்கறி எல்லாம் அரிஞ்சு எடுத்தாச்சு. புளி ஊற வச்சாச்சு. ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுக்கோங்க. 2 நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நல்லா வெந்தயத்தை பொரிஞ்சதும் கருக விடாமல் பொரியணும். அது கூடவே வெங்காயம் கறிவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கோங்க. கரைச்சி வச்ச புளி, காரத்துக்கு தகுந்த மிளகாய் தூளையும் சேர்த்து அது கூடவே கொதிக்க விடுங்க. மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கொதித்ததும் காய்கறி எல்லாத்தையும் அதில் போட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். மூடி திறந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு காய்கறி எடுத்து பாருங்கள். நல்லா வெந்திருக்கு. அது கூடவே முக்கியமாக இந்த சர்க்கரை எல்லாத்தையும் ஜீனி சேர்த்து பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண